சிறகடிக்க ஆசை சீரியல் என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மனோஜ் விஜயா முன்னாடி பிச்சைக்கார வேஷத்தில் வந்து நிற்காங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகிட்டு, என்னடா மனோஜ், ஏன்டா இப்படி பண்ண, நீ இந்த நிலைமைக்கு ஆளாக பார்க்க தான் இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, ஏன்டா இதுக்கு என்னடா அவசியம், இப்போ பிச்சை எடுக்கிற அளவுக்கு என்ன வந்துருச்சு, யார் ஒன்று என்ன சொன்னா அப்படின்ட்டு இருக்காங்க. எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்காங்க. இந்த சவுண்டை கேட்ட ரோஹிணி ரூம்லேருந்து ஓடி வராங்க. இது யார் இந்த பிச்சைக்கார நேரம் உள்ள விட்டா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து பார்க்குறாங்க. மனோஜ், என்ன மனோஜ் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க. நீங்கள் உனக்கு என்ன அவசியம் வந்துட்டு அப்படின்னு அவங்களும் அவங்க பங்கு கேட்குறாங்க. இல்லை ரோஹிணி, ஒரு சாமியார் தான் சொன்னார், நான் இந்த மாதிரி வேஷம் போட்டு 6 மணி வரைக்கும் பிச்சை எடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே சரியாயிரும், நான் பெரிய பணக்காரனாயிரும்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் முட்டாள்தனமாக பண்ணியிருக்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா கேட்குறாங்க, ஏங்க இப்படி பண்ணீங்க, எந்த சாமியாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க, நீங்கள் வந்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எல்லோரும் வந்து விரதம் இருக்கிறேன், அழகு குத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைப்பாங்க, நீ என்னன்னா இப்படி எடுத்துருக்க, பிச்சை எடுத்தா வந்து உன்னுடைய கஷ்டம் மாறிடுமா, உன்னை மாதிரி டிவி படித்த நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்க பூரா இதையாக செய்கிறாங்க, நீ ஏன்டா தேவையில்லாமல் செய்கிற அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி மனோஜ் கேட்குறாங்க, இப்படி நிலைமைக்கு நீ ஆளாயிட்டேன், அவனை விடவே மாட்டேன் மனோஜ், நான் பார்த்துக்கிறேன், நீ இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாத அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலைக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அம்மா அவன் தான் சொல்கிறானாம்மா, ஏதோ ஒரு சாமியார் சொன்னார், நேர்த்தி கடன் தான் பண்ணேன்னு சொல்லுதாம்ல, சரி விடுமா, அவனை தலையில் தண்ணி ஊற்றி கொண்டு இங்கே வந்து விடுமா அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே சுருதி வீட்டில் சுருதி ரொம்ப கோபமாக வீட்டுக்குள்ளே வராங்க. பார்த்தோன்னா அவங்க அப்பா அம்மா, ஏமா இவ்வளோ கோபமாக இருக்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் உங்களால் தான், நீங்கள் பார்த்து வச்சிங்க ஒரு லூசு பைய, அவன் வந்து நீ ரோட்டில் மறிக்கிறான் அந்த தேஜு, மறிச்சிட்டு கையெழுத்து பிடிச்சின்னு இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டானா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதுக்கு காரணம் நீங்களும் தானே அப்படிங்கிறாங்க. நல்ல வேளை முத்து வந்து என்னை காப்பாற்றுறேன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அந்த முத்து இப்போ வந்து உனக்கு வேண்டியவன் ஆகிட்டானாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இன்றைக்கி வந்து அவர் வரலன்னா நீங்கள் நிலைமை என்ன ஆகிருக்கும், அதுக்காக அவர் பண்ணது சரி நான் சொல்ல வரல, அவர் பண்ணது தப்பு தான், ஆனால் நீங்கள் பேசுனது தப்பு தானே மீனாவை அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே என்னம்மா, அப்பாவை அடித்தவங்கள வந்து நல்லாவும் சொல்லி பேசுறியம்மா அப்படிங்கிறாங்க. நான் நல்லவன்னு சொல்லிட்டு பேசலை, நான் அவர் கூட வாழ போகிறது இல்லையே, ரவி கூட தானே வாழ போகிறேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சுதா கேட்குறாங்க, இதுதானே உன் வீடு, உன் வீட்டுக்கு நான் வேறு எங்கேயா வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, என் புருஷன் ரவி எங்கே இருக்காரோ அதான் என் வீடு. அவன் ஹோட்டலில் தங்கியிருக்கான், ஹோட்டலில் அவங்க வீடு அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்க வீடு அங்கே இருக்குது, நான் போனால் தான் போவேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே இருக்கார், ஆனால் நான் வந்து ரொம்ப நாளாகவே இதை நீடிக்க வைக்க விரும்பலை, எதுக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வேணும்ல, நான் வைக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சுத்திஜியோட அம்மா சொல்கிறாங்க, என்ன நீ டீ சொல்லிக்கிட்டு இருக்க, எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நீ ஒன்று போக அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மம்மி நீ சொல்லுது நான் கேட்பேன்னு நினைக்கியோ. உடனே வாசுதேவன் சொல்கிறாரு, சுதி நான் உனக்கு பேசி புரிய ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிறாங்க. டேடி நீங்கள் பேசுகிறேன் கேட்க விரும்பல, வச்சா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலமலன்னு கிளம்பிடுறாங்க. உடனே சுதியோட அம்மா ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. எனக்கு எப்படி பண்ணிட்டா அப்படிங்கிறாங்க. அவ்வளோ பேர் தான் தெரியுமே, இன்றைக்கி ஒன்று பிடிக்கும்பா, நாளைக்கு எதே அவளையே பிடிக்கலாம்பா, இப்படி நம்ம ஒன்று சொன்னோம்னா அவள் ஒன்று செய்வாள், அவ்வளோ பேர்த்தும் தெரியுமே, எல்லாம் சரியாயிரும் விடு, அங்கே ஏதாவது பிரச்சனையை அவங்க வந்து சேருவான், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சுருதி ரொம்ப கோவமாக ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் போய் ரொம்ப கோவமாக இருக்கிறத பார்த்த ரவி ஃப்ரெண்டு, என்னம்மா எதுவும் சாப்பிடுதீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை ரவி வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ஆஹா இது பிரச்சனையான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரவி உடனே தேடி உன் ஒய்ஃப் வந்திருக்கா, ஓனர் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார், சண்டை கண்டை போடாத பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இங்கேயே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் சாப்பிட வந்தியா, சரி சாப்பிடு அப்படிங்கிறாங்கல்ல, பார்சல் கொடுத்து அனுப்பிட்டுமா அப்படிங்கிறாங்க. அவன் சாப்பாடெலாம் சாப்பிட வரல அப்படிங்கிறாங்க. அவன்கிட்ட தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. இன்னும் சண்டை கண்டை போடணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. வா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு நான் வரல அப்படிங்கிறாங்க. ஏன் வரல அப்படிங்கிறாங்க. நான் வரல உங்கள் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. நான் நம்ம வீட்டுக்கு தான் கூப்பிட்றேன் அப்படிங்க, நம்மளுக்கு தான் வீட்டு இல்லையா அப்படிங்க, உங்கள் அப்பா வீட்டுக்கு தான் கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே உண்மையாக தான் சொல்லுதியா அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு எனக்கு தோணுது வா அப்படிங்கிறாங்க. வான்னு உடனே கூப்பிட்றேன், நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியோ அப்படிங்கிறாங்க சுருதி ரவியை பார்த்து. இல்லை, வேலை இடையில விட்டு வர முடியாதுல்ல, நம்மளுக்கு சம்பளம் தராங்க, அது போக நம்மளுக்கும் ஒரு மரியாதை இருக்குன்னா இந்த வேலையை வச்சு தானே, ஏன்னா ஓனர் ஒரு 1/2 அன் ஹவரில் வந்துடுவாங்க, அவர்கிட்ட சொல்லிட்டு நான் அப்படியே உங்க கூட கிளம்பி வரேன், ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் போகிறதுக்கு இரு அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே சமையல் அறைக்கு சிரிச்சுக்கிட்டே போய் ரவி வேலையை பூரா முடிக்கிறாரு. முடிச்சுட்டு ஓனர்கிட்ட போய் சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி என் வீட்டம்மா வந்திருக்குறாங்க, நீ சண்டை போட்டு பிரிஞ்சுருந்தாங்க, இவன் வந்துட்டாங்க, எங்கள் வீட்டில் கொண்டு விட்டு நாளைக்கு வரேன் சார் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, உன் வேலையை போனால் தான் நீ பண்ணிட்டியா, நீ கிளம்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எப்பவும் போலவா, நாளைக்கு லீவ் போடனாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சண்டை போட்டு புருஷன் முன்னாடி சேர்ந்துருக்கீங்க சின்னஞ்சிருச்சும் கூட அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன இருக்குது தம்பி, நீ சூப்பராக வேலை பார்க்குற, என்கிட்ட கரெக்டாக நடந்துக்கிறேன், நானும் உன்கிட்ட கரெக்டாக நடந்துக்கணும்ல அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிண்ணே அப்படிங்கிறாங்க. இதில் ஓனர் செலவுக்கு இது இருக்கா தம்பி அப்படின்னு கேட்குறாரு ரவிட்ட. இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. என்னென்ன நீங்கள் ஒரு 5000 ரூபா வச்சுக்கோங்க
சம்பளத்தில் கழிச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை கூப்பிட்டு கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை வந்துட்டு வீட்டில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்ருக்காரு. ரவி வந்து வீட்டு வாசலில் நிற்காங்க. இதை பார்த்து அண்ணாமலைக்கு ரொம்பவே சந்தோஷம். அது ஒரு வகையில் அதிர்ச்சியாகவும் இருக்குது. என்னப்பா நீ மட்டும்தான் வந்தியா, ஸ்ருதி வந்திருக்காளா அப்படிங்கிறாங்க. இப்போ வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே கையில் ஒரு குப்பை கவரும் வச்சுருக்குறாங்க. இதை பார்த்தா அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க, விஜயா விஜயா அப்படின்னு கத்துறாங்க. ஏங்க என்னங்க கத்திட்டு இருக்கீங்க, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. யார் வந்திருக்கான்னு பாரு, யார் வந்திருக்கா பாரு அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் மாமா சவுண்ட் ரொம்ப கேட்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உடனே விஜயா ரவியும் ஸ்ருதியும் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா வந்துட்டோம், அம்மா நான் ஃபோன் அடிச்சு நீ வரமாட்டேன்னு நினச்சேன், பரவாயில்ல என் பிள்ளைகள் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரவி அப்படின்னு சொல்லி கணத்தை பிடிக்காங்க. ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை பிடிச்சி முத்துறாங்க. உடனே என் சொல்லுக்கு மரியாதை கொடுத்து வந்துட்டோமா அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்னை பேசி புரிய வச்சுட்டாங்க, எனக்கு இப்போ தான் வாழ்க்கை புரிஞ்சிச்சு அப்படின்னு மீனாவை பார்த்து பார்க்குறாங்க. உடனே விஜயாவும் பார்க்குறாங்க, இந்த மீனா பேசினதுக்கு வந்துருப்பா போலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே ரோகிணி முழிக்காங்க, இவன் எப்படி வந்தா, அப்பாவை இவ்வளோ பண்ணி விட்ருக்கானோ, வராமல் இருப்பான்னு பார்த்தா வந்துட்டாளே, இவா வராத வரைக்கும் இவ பிரச்சனையே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, என்னை பற்றி இந்த ஆண்டி நோண்ட மாட்டாங்க, இவ வேறு வந்துட்டாளே இனிமேல் நீலாம் நோண்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில், என்ன ஸ்ருதி இப்போ தான் வந்தீங்களா, உங்கள் அப்பாவை இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, நீ வரமாட்டீங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்தவர் கேட்குறாரு, நல்ல திரி ஏற்றி விடு இந்த பொண்ணு, ஏற்றி விடாதீங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அதெல்லாம் விடுங்க ரோகிணி, நடந்ததை மாற்ற முடியுமா, நடக்க போகிறதான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இதே மாதிரி தான்மா ஒரு புத்தகத்தில் ஒரு பேஜை படிச்சிட்டோம்னா அதை விட்டுட்டு இன்னொரு பேஜ் படிக்கணும்பாங்க, அதை மாதிரி தான்மா ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அதை நம்ம வந்து மாற்ற முடியாது, காலம்தான் அதுக்கு மாற்றும், அதை விட்டுட்டு அது கடந்து போகிறது தான் நல்ல பண்பு, ஸ்ருதி அதை மாதிரி எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. அங்கிள் நாங்கள் தான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும், எங்களை மன்னிச்சிக்கோங்க, நாங்கள் வராமல் நீங்கள் வந்து வருத்தப்பட்டிருப்பீங்க, சாரி அங்கிள் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கார். உடனே ரவி சொல்கிறார், அப்பா நீங்கள் கூப்பிட்டோன்னே வந்திருக்கணும், 2-3 நாள் ஆகிட்டம்பா அப்படிங்கிறாங்க. அதனால் என்னடா நீங்களே வந்துட்டீங்களா, அதுவே ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே இந்த மூமெண்ட் எப்படியே விட்டுறக்கூடாது, சந்தோஷமாக செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா கொண்டாடணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரவி அந்த டேபிள் எடுத்து போடு அப்படிங்கிறாங்க. எதுக்குப்பா அப்படின்னு கேட்குறாரு. நம்மளை கேக் வெட்டி கொண்டாடணும்னு நினைக்கிறான் சொல்லி, அவன் நினைக்கான்னு எனக்கே தெரிலப்பா, அவள் நினச்சது தான் செய்வா அப்படிங்கிறாங்க. உடனே சரி செய்வோம் அப்படிங்கிறாங்க. அதில் கேக்கை வெட்டி ரவியும் ஸ்ருதியும் எடுக்க விட்றாங்க. எல்லோரும் கை தட்டுறாங்க. இதை பார்த்த போது சொல்கிறாங்க, அந்த பொண்ணு வித்தியாசமாக தான் பொண்ணு எது பண்ணாலும் அப்படிங்கிறாங்க. உடனே கேக்கை வெட்டி ரவிக்கு விட்டுறாங்க. உடனே இன்னொரு கேக்கு பீஸை வெட்டி இவங்ககிட்ட கொடுக்குறாங்க, ரோகிணிகிட்ட, உங்கள் வீட்டுக்காரருக்கு ஊட்டி விடுங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஊட்டி விட்றாங்க. மனோஜ்கிட்ட கொடுத்து உங்கள் வீட்டுமா ஊட்டி விடுங்க அப்படிங்கிறாங்க. ஊட்டி விட்றாங்க. உடனே மீனாட்ட கொடுக்குறாங்க. மீனா நீங்கள் உங்கள் வீட்டுக்காரருக்கு ஊட்டி விடுங்க. இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் ஊட்டணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துட்டையும் கொடுத்து நீங்கள் உங்கள் வீட்டம்மா கூட்டுங்க அப்படிங்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் கை தட்டுறாங்க. விஜயா வேறு வழியே இல்லாமல் கை தட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயாட்ட வராங்க. ஆண்டி அங்கிளுக்கு இந்த கேக் ஊட்டி விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சிரிச்சுக்கிட்டே கேக் ஊட்டி விடுறாங்க. எல்லாருமே கை தட்டுறாங்க. முத்துக்கு ரொம்பவே சிரிப்பாக இருக்குது, இந்த பொண்ணு இப்படி பண்ணதுனால ரொம்பவே உடலாயிருச்சு, பழைய கசப்புகள்லாம் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அண்ணாமலைட்ட கொடுத்து, அங்கிள் நீங்களே விட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு கடுமையான வெக்கம். உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, ஒரு பிரச்சனை முடிஞ்ச பிறகு எல்லோரும் எப்படி அந்த கசப்புகளை மறந்து எப்படி பேசலாம்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஆனால் வந்து இந்த ஸ்ருதி வந்து இந்த நிகழ்வெல்லாம் மாற்றி இப்படி இனிமையாகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆனந்த கண்ணீர் வடிக்கார். இதை பார்த்து முத்தியப்பா சரியாச்சுப்பா விடு, நம்ம நல்லவன் தான் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரவியை பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போது ஸ்ருதி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் சமையல் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க மீனா. அப்போ மீனாட்ட சொல்கிறாங்க ஸ்ருதி, இன்றைக்கி வேண்டாம் மீனா, இன்றைக்கி எல்லாருக்குமே சேர்த்து கடையில் ஆர்டர் பண்ணிடுவோம், செம்மையாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, நீ முதல்ல சொல்லியிருக்கலாம்ல, எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் பண்ணியிருப்போம்ல அப்படிங்கிறாங்க. உடனே ரவிகிட்ட சொல்கிறாங்க ஸ்ருதி, உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் பண்ண நல்லா இருக்காது, வேறு ரெஸ்டாரண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதிட்ட ரவி சொல்கிறாரு, எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் எல்லாருக்கும் வாங்கி எத்தனை வாட்டி சாப்பிட்ருக்க, நேற்று வரைக்கும் சாப்பிட்ருக்கேன், இன்றைக்கி குறை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. விடு ரவி, வேறு ரெஸ்டாரண்ட்டில் வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் சொல்கிறாரு, அந்த ஸ்ருதி பொண்ணு தான் சொல்லிட்டுல விடுப்பா அப்படிங்கிறாங்க. சாப்பாடு ஆர்டர் பண்ணுறாங்க. சாப்பாடு ஆர்டர் பண்ணி எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. இந்த சூழ்நிலையில் மொட்டை மாடியில் போய் ரவி நிற்கிறாரு. மனோஜும் பேசிகிட்ருக்காரு. உங்கள் மாமா எதுவும் தப்பாக நினச்சிக்கிட்டாரா அப்படிங்கிறாங்க. அவர் எதுவும் நினைக்கல, நான் தப்பு எதுவும் பண்ணலாம், உன்னை எதுவும் சொன்னாரா அப்படிங்கிறாங்க. என்னையே ஏன் சொல்ல போகிறாரு, எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, தங்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு தான் ஹோட்டலுக்கு வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்கள்ட்ட கரெக்டாகவே இல்லைன்னா நாளைக்கு உனக்கு ஏதாவது செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவரே கிட்ட செய்யணும், நான் உழைக்கிறேன், எனக்கு நான் பார்த்துக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு உங்கள் மாமனார் தான் எல்லாம் செய்வாரா அப்படின்ட்டு கேட்குறாங்க. எங்கள் மாமா ஜெயிலடா இருக்கார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கீழே சொன்னாங்க. என்னடாச்சு அப்படிங்கிறாங்க. அவர் யாரையே ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி ஜெயிலில் போட்டிருக்காங்களா,
உனக்கு நடக்குது மாதிரிலாம் எனக்கு எதுவும் நடக்காது, சரி ஒன்றுமே செய்ய மாட்றாங்க அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. உடனே முத்து மாடிக்கு வராரு பாயை தூக்கிட்டு, என்னடா மேலே வந்து புலம்பிகிட்டு இருக்கீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிக்கலன்னு புலம்பிகிட்டு இருந்தீங்க, கல்யாணம் முடிச்ச பிறகு பொண்டாட்டி அப்படி பண்ணுதான்னு புலம்பிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே உனக்கு மட்டும் அப்படி இல்லையா அப்படிங்க, எல்லாருக்கும் அப்படி தான், கல்யாணம் முடிச்ச பிறகு அவங்க சொல்ல தான் நம்ம கேட்டாங்கன்னோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சுருதி வீட்டில் சுருதியோட அப்பா பேசுகிறாரு. இந்த மாதிரி சுருதி நம்மளை வேண்டான்ட்டு போயிட்டா, அடுத்தாப்புல நம்ம அவளை வர வைக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாங்க என்ன செய்யணே தெரில அப்படின்னு சொல்லி சுதா மனத்தளர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வாசுதேவன் சொல்கிறார், அதுக்கு வாய்ப்பு கிடைக்காமையா இருக்கும், இன்றைக்கி ஒன்று பிடிக்கிறத சுருதி நாளைக்கு பிடிக்கலம்மா, நம்ம தான் வளர்த்துருக்கோம், அவளுக்கு தெரியாதா, என்றைக்காவது ஒரு சின்ன பிரச்சனைன்ட்டு வருவான், நம்ம அதை உசுப்பேதி பெருசாகி பிரிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சுதாவும் ஆமாங்க அதை விட்டுறவே கூடாது, அந்த வாய்ப்பு தான் நம்ம எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த முத்து பையனை அசிங்கப்படுத்தினான் கை நீட்டி, இதோடு இருந்துருவோன்னு பார்த்தேன், சரி ரைட்டு அடுத்த பிளானில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சுதாவும் மனசை தேத்திட்டு ஆமாங்க விடவே கூடாது, அந்த பைஜு அந்த லூசு பே பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சு சொதப்பிடுச்சு அப்படின்னுட்டு இருக்காங்க. சரி சுதா வாய்ப்பு வரும் பொறு அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.